தெலுங்கானா விவகாரத்தில் இறுதி முடிவை அறிவிப்பதில் காங்கிரஸ் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 24 மணி நேரத்தில் தனி மாநில அறிவிப்பை வெளியிடுவோம் என்று பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. 50 ஆண்டுகால நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தெலுங்கானா தனி மாநில விவகாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ் மேலிடம் கடந்த வெள்ளி அன்று டெல்லியில் தீவிரமாக ஆலோசித்தது. காங்கிரஸ் தலைவர் சோனியா, ஆந்திர மாநில மேலிட பார்வையாளர் திக் விஜய் சிங், முன்னாள் பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் ஆகியோர் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி உள்ளிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க காங்கிரஸ் கட்சி இறுதி முடிவெடுத்துள்ளதாகவும், ராயலசீமா மண்டலத்தில் உள்ள அனந்தபூர், கர்னூல் ஆகிய மாவட்டங்களை புதிதாக உருவாகப் போகும் தெலுங்கானா மாநிலத்தில் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் பல்லம் ராஜு, கே எஸ் ராவ், சிரஞ்சீவி, புரந்தேஸ்வரி உள்ளிட்டோர் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து ஆந்திராவை பிரிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவை பிரித்தால் ராஜினாமா செய்வோம் என்று மாநில அமைச்சர்கள் 15 பேர் சோனியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளனர். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை மீது இறுதி முடிவெடுக்கப் போகும் நேரத்தில் அதற்கு கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதால் காங்கிரஸ் மேலிடம் திணறி வருகிறது. இந்நிலையில் மத்தியில் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் 24 மணி நேரத்தில் தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவோம் என்று பாரதிய ஜனதா துணைத் தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். தெலுங்கானா தொடர்பாக கூட்டணி கட்சிகளையும் கலந்தாலோசிக்கும் விதமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டெல்லியில் 31ஆம் தேதி கூட்டப்பட்டுள்ளது. இதில் சோனியா, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து பேசுகின்றனர். அதே நாளில் காங்கிரஸ் உயர்மட்ட குழுவும் கூடும் என்றும் அதன் பிறகே தனி மாநில அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது.